ஏமாத்துறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தீங்கன்னா முதல் பரிசு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இவ்வளவு பொய்களை பேசி ஏமாற்றி ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றால் சகோதரர்களே, ஒரு திமுக அமைச்சரை பார்த்து தைரியமா போய் அன்னை குறைக்கிறேன்னு சொன்னீங்க, எத்தனை குறைப்பின்னு கேட்டா நேரங்கால சொன்னமா அப்படிமா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை பாருங்க, 35 அமைச்சர்கள் இருக்குதான். பட்டியலில் சகோதரர்கள் எத்தனை பேருங்க? 2 பேர். பெண் அமைச்சர்கள் எத்தனை பேருங்க? 2 பேர். ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம 1980 பேசின அதே பேசுறாங்க. இந்தி, சமஸ்கிருதம், இது அது, வடக்கு தெற்கணும். இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலைங்க என்று திமுக. அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊரூரா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். 5 வருடத்திலே மனதையினுடைய சொத்து 350% உயர்ந்திருக்கிறது. இதான் டி.ஆர். பால் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு செய்திருக்கக்கூடிய சாதனை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார். நான் 2 விஷயத்தை மட்டும் உங்களிடம் செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். 10 ஆண்டு காலத்திலே மோடி அவர்கள் செய்த 10 விஷயங்கள் என்ன? நீங்க எதுவுமே நான் வச்சுக்கலாம் கூட சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு தொண்டர்களே, அடுத்த 20 நாட்கள் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது மோடி அவர்கள் செய்த 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க நான் வச்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் 33 மாத காலமாக ஆட்சியில் இருக்கிறாங்க. 33 காலமாக எல்லாம் தவறுதான் பண்ணிருக்கிறாங்க, சரியா எதுவுமே பண்ணலீங்க. ஆனா தவறு செஞ்சதுல முக்கியமான 10 விஷயங்களை உங்கள் முன்னால் சொல்கின்றேன். அதே நீங்க நான் வச்சுக்க. யாரு கேட்டாலும் கூட அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஐயா, இந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய முதல் சாதனை என்னன்னா பொருளாதாரத்துல. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த நாடு பொருளாதாரத்துல 11வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து பொருளாதாரத்திலே 5வது இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டுகள்ல பொருளாதாரத்துக்கு 3வது இடத்துக்கு செல்ல போகின்றோம். இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஏதோ ஒரு தொழில் பண்றோம், யாருக்கோ வேலை பார்க்கிறோம். நம்ம எல்லோருக்குமே பிள்ளை குட்டிக்கு இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க. பொருளாதாரத்திலே நாடு வளர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய கையிலே வருமானம் வரும் என்பதை நீங்கள் எந்த விதத்திலும் கூட மறந்துவிடக் கூடாது. பொருளாதாரத்திலே தொடர்ந்து இந்திய நாடு வளர வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். வளர்ச்சி 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 என்பது நம்முடைய முதல் விஷயம். இந்த 10 ஆண்டு காலத்துல நாம் செய்திருப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த 33 மாசத்துல 33 மாதத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய முதல் சாதனை என்னன்னாங்க, 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இருப்பது. 3,50,000 கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை 8 லட்சம் கோடியாக இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகத்தை மாற்றிருக்கிறான். ஒரு பக்கம் மோடி அவர்களை பாருங்க, 11வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு நாடு போயிருக்கு. இன்னொரு இடத்துல பாருங்க, கடன் வாங்குவதில் 3வது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு போயிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான். இது 2ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2வது மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை, தமிழகத்திற்கு மட்டுமே சிறு குறு வியாபாரிகள் இருக்கிறேன். முத்ரா கடன் திட்டம் மூலமாக 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு, 2 லட்சம் கோடி ரூபாய் சிறு குறு யாரெல்லாம் நம்முடைய தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ, லேத்து பட்டையிலிருந்து சாதாரணமா யாரு தொழில் பண்றாங்களோ, வங்கியில போய் ஒரு எளிதாக கடன் வாங்க முடியாது என்று நினைக்கின்றார்களோ, அவர்களுக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன். ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு தெரியும், இது ஒரு தொழில் நகரம். முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயன்பெற்றக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம். இது ஒரு பக்கம் மக்களுக்காக கடன் உதவி முத்ரா கடன் திட்டம் மூலமாக, சாலையோர வியாபாரிகளுக்கு சுவநிதி திட்டம் மூலமாக, யாருக்கெல்லாம் என்ன வேண்டுமோ மத்திய அரசு செய்திருக்கின்றார். திமுக அரசுடைய சாதனை என்னங்க? சொத்து வரி உயர்வு இல்லைங்களா, பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, எந்தெந்த வரி இருக்கோ எல்லாத்தையும் உயர்த்தி திமுகவினுடைய கோபாலபுரம் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டார்கள். அதான் அவர்களுடைய சாதனை. இந்த 2வது விஷயத்தை நீங்க மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு நீங்க பாருங்க, விவசாய கௌரவ நிதி. 3வது விஷயம், நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்தை கொடுக்கிறார். இதுவரை 15 தவணையிலே தவணைக்கு 2000 ரூபாய், 30,000 ரூபாய் தமிழகத்துல 45 லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னங்க? விவசாய நண்பர்கள் அவருடைய நிலத்தை சிப்காட் எடுப்பதற்காக வந்தால் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணா விவசாயிகள் மீது இந்தியாவிலே ஒரு அரசு குண்டா சட்டம் போட்டிருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்துல திருவண்ணாமலையில போட்டிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எதிராக அரசாக முற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாறி இருக்கிறது. நீங்கள் இதை மறந்துவிடக் கூடாது சகோதர சகோதரர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்க, 40 லட்சம் நம்முடைய தாய்மார்களுக்கு உஜ்வாலா திட்டம் மூலமாக எரிவாயு சிலிண்டர். 40 லட்சம் குடும்பங்களுக்கு, 40 லட்சம் தாய்மார்களுக்கு. இன்னைக்கு நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 67% உயர்த்தி இருக்கின்றோம். 2014 2024
18 மாதத்துல மத்திய அரசுல மட்டும் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. மோடி ஐயா இந்த 18 மாசத்துல 1.5 வருஷத்துல ஐயா மத்திய அரசுல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. இது நாம் செய்திருக்கக்கூடிய சாதனை. இன்னொரு பக்கம் திமுகவை பாருங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று பொய் சொல்லி 70% மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்காமல் செய்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் என்று சொல்லி விவசாயிகளை ஏமாற்றியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று மாணவர்களை ஏமாற்றியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று கிராமப்புற மக்களை ஏமாற்றியது. எனக்கு இந்தியா உலகம் முழுவதுமே இந்த ஏமாத்துறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தீங்கன்னா முதல் பரிசு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இவ்வளவு பொய்களை பேசி ஏமாற்றி ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றால் சகோதரர்களே, ஏமாற்றுவதற்காக ஒரு குடும்பம் பிறந்திருக்கிறது என்றால் அது கோபாலபுரத்தினுடைய குடும்பம். பொய் சொல்லி தொடர்ந்த ஆட்சி. இன்னைக்கு பாருங்க, இதையே 2024 தேர்தல் அறிக்கையில் அப்படியே மாத்தி நாங்க வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம். ஏற்கனவே அவர்கள் சொன்னது 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று. ஆனா எதுவுமே சொல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கிறார். போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய்ங்க, அதன் பிறகு ஒரு முறை, அதன் பிறகு இப்ப 2 ரூபாய். அதே போல கேஸை பொறுத்தவரை எதுவும் சொல்லாமல் இப்ப 400 ரூபாய் மோடி ஐயா சிலிண்டர் வைத்திருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு 300 ரூபாய் மானி. ஆனா திமுக 2021 தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தால் கேஸ் மானியமாக 100 ரூபாய் கொடுப்போம், ஒண்ணும் இல்லைங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், ஒண்ணும் இல்லை. யாராவது தைரியமாக ஸ்ரீபெரும்புதூர்ல தைரியமாக மனத்தை திறப்படுத்திக் கொண்டு ஒரு திமுக அமைச்சரை பார்த்து தைரியமா போய் அன்னை குறைக்கிறேன்னு சொன்னீங்க, எப்பனே குறைப்பின்னு கேட்டா நேரங்காலம் சொன்னமா அப்படிமா. 33 மாத காலமாகி வெக்கம் இல்லாம திமுகவுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்காக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெளியே வந்திருக்கின்றார். அவர் நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு முதலமைச்சராக, நல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் 2021 தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லி இருக்கின்றோம், என்ன செய்திருக்கின்றோம் என்று மக்கள் முன்னால் சொல்லணும். 511 தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சொல்லுகின்றோம், வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனா முதலமைச்சர் சொல்லுகின்ற மிகப்பெரிய பொய் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று. அதனால் சகோதர சகோதரிகளை, நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு யோசிச்சு போடும். இந்த முறை நீங்க ஓட்டு போறது வீட்டுக்கான தேர்தல் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல. இந்த முறை நாம் வாக்களிப்பது நாட்டுக்கான தேர்தல். நம்முடைய நாடு அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். நம்முடைய பிரதம மந்திரி எப்படி இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கம்பீரமான மனிதர் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான தேர்தல். அதனால் சகோதர சகோதரிகளை, உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், ஒரு முறை யோசிங்க, ஒரு முறை சிந்திங்க. நாம் ஓட்டு போடுகின்றோம், ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வலிமை என்பது இந்த ஓட்டு. இந்த ஓட்டு அவ்வளவு சாதாரணமா செலுத்திடுறோமா? ஒரு ஜாதி மதத்தை பார்த்து போடுறோமா? எங்க ஊருக்காரன் நிக்கிறாருன்னு போடுறோமா? இல்ல எங்க சமுதாயத்துக்காரன் நிக்கிறாருன்னு போடுறோமா? இல்ல எங்க மதத்துக்காரன் நிக்கிறாருன்னு போடுறோமா? அப்படி ஓட்டு போட முடியாதுங்க ஐயா. 2024 இந்த சரித்திர தேர்தல் என்பது நாட்டுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு, அது உங்களுடைய கடமை. கடந்த 10 ஆண்டு காலமாக நாட்டுக்காக உழைத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய கடமையாக இந்த ஜனநாயக தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியை நீங்கள் கருத வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். அதன் பிறகு பாங்க, நாம் செய்திருக்கக்கூடிய 10 விஷயங்கள்ல முக்கியமானது, நாம எதிரி நாடுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டு அவர்களை அவர்களிடத்துல வச்சிருக்கிறோம். ஐயா, நீங்க புரிஞ்சுக்கணும், லோக்சபா தேர்தல், லோக்சபா தேர்தல் என்பது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய ஆட்சி அங்க இருக்கிறது. பொருளாதாரம், பாதுகாப்பு, இதுதான் ஒரு அரசனுடைய முக்கியமான கடமை. இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பேசிட்டு, இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்திருக்கின்றோம். சைனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இல்லாம பாதுகாப்பை உறுதி பண்ணியிருக்கிறோம். ஆனா இங்க என்ன பண்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்? இதே ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையானார்கள். அந்த கொலையாளிகள் விடுதலையான பிறகு போய் கட்டி அணைத்து அவர்களோடு நின்று இருக்கிறார். இதுதான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய முதலமைச்சர் எங்கே? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே. ஐயா, இன்னைக்கு எல்லாம் வருவாங்க திமுக காரங்க, சமநீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுவார்கள். தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, சமநீதி சமூக நீதிமா. நம்முடைய அமைச்சரவையில மத்திய அரசுலங்க 11 அமைச்சர்கள் பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். 11 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி. 12 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பெண்கள். 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கின்றார்கள். 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். நல்ல யோசிச்சுப்பார். 11 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 12 அமைச்சர்கள் தாய்மார்கள் பெண்கள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். இன்னைக்கு என்னங்க
பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, ஓபிஎஸ் குழு எல்லாரும் இங்க நின்று கொண்டிருக்கின்றோம். எதுக்கு ஐயா? சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். சமூக நீதிக்காக. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பாருங்க, 35 அமைச்சர்கள் இருக்கிறார். பட்டியலில் சகோதரர்கள் எத்தனை பேருங்க? 2 பேர். பெண் அமைச்சர்கள் எத்தனை பேருங்க? 2 பேர். அதனால் சகோதரர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை வெறும் வாய் பேச்சல்லங்க, செயலை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 11 பட்டியலினத்திலிருந்து அமைச்சர்கள், உயர் பதவி. ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியை பழங்குடியினத்திலிருந்து கொண்டு வந்து அளவு பார்த்து காத்திருக்கின்றோம். அதுவும் நம்முடைய ஆட்சியில் நடந்திருக்கு. இது எல்லாம் நாம் நம்முடைய மக்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக உண்மையான சமநீதி, சமூக நீதியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய நாட்டில் நம்முடைய பணத்தை திருடிவிட்டு ஓடி சென்றிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது சுலுக்கெடுக்க ஆரம்பித்தோம். யாரெல்லாம் வரா கடன் வச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய பேர் ஓடிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் வராத கடன்? இந்தியாவிலிருந்து ஓடி போனவர்கள், வங்கியை ஏமாற்றியவர்கள் 1,21,000 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கின்றோம். 1,21,000 கோடி, ஒரு ரூபா 2 ரூபாய் இல்லைங்க, 1,21,000 கோடி ரூபாய் வராத கடனை நம்முடைய மத்திய அரசு, மோடி ஐயா அவர்கள் வசூல் செய்திருக்கின்றார். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இது நாம சொல்லுங்க, திமுகவுடைய ஒரு அமைச்சரே சொன்னாங்க, மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய், அது கொஞ்சம் குறைவுதான் வச்சுக்கங்க. அவங்க சொன்னதை நான் சொல்றேன், நான் தான் 1,00,000 கோடி அதான் உண்மை. அவர் சொன்னது 30,000 கோடி என்பதற்காக 30,000 கோடி என்று சொல்லுகின்றேன். மோடி அவர்கள் எங்கே, திமுகவினுடைய இந்த அமைச்சரும் அந்த குடும்பம் எங்கே என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகள். இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல 10,76,000 கோடி ரூபாய் நிதியா வந்திருக்குது. மத்திய அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி என்பது 10,76,000 கோடி ரூபாய். ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய சாதனை என்னன்னா, ஆட்சிக்கு வரும் பொழுது டாஸ்மார்க் வருமானம் 33,000 கோடி, இன்னைக்கு மிகச் சிறப்பாக 50,000 கோடி ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்றார். இவர் செய்திருக்கக்கூடிய சாதனை. ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு 1% கூட உங்களுக்கு மனம் வராது என்பதை முழுமையாக நான் உணர்ந்திருக்கின்றேன். ஒண்ணு கூட இல்லைங்கய்யா. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல 33 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு நான் திமுக, அதிமுகவுடைய பிரச்சாரத்தை பாக்குறேன். ஒரு கட்சி திமுக பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க, அதிமுக பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தேர்தல் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் மறந்து விட்டார்கள், இது நாட்டுக்கான தேர்தல், தேசிய தேர்தல். இந்த நாட்டிலே யார் பிரதமராக வந்து அமர வேண்டும், எப்படிப்பட்ட சக்தி அங்கே இருக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும். அதாவது பொதுமக்கள், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை, நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம 1980 பேசினா அதையே பேசுறாங்க. இந்தி, சமஸ்கிருதம், இது அது, வடக்கு தெற்கு. இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க. இது திமுக. அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு இது கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊரூரா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதுங்க எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா அதிமுகவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக நிக்கிறாங்களாம். அப்ப இவர் யாருங்க? இவர் மத்திய அரசிலே அங்கம் வகிப்பதற்காக நிற்கின்றார். அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மத்திய அரசிலே அங்கம் வகிப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார். அதிமுக நண்பர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல மத்திய அரசு யாராச்சும் வருவாங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க போய் வலியுறுத்தி விட்டு வருவோம். இத்தனை பேருக்கு நம்மளே சும்மாவாக நிக்கிறோம் கை கட்டி. ஆனால் சகோதரர் இன்னைக்கு இந்த தேர்தல் களத்துல உண்மையாலும் ஒரு கட்சி, ஒரு கூட்டணி நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதரர்களே. ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான தேர்தல், அடுத்த தலைமுறைக்கான தேர்தல். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் நீங்க பாருங்க எத்தனை விஷயங்கள் நாம் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஒரு மாவட்டம், இந்த பகுதி, இந்த பாராளுமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து பெங்களூர் அதிவிரைவு சாலை, மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த சாலை 17,000